நல்லா கவனிங்க. இந்த யோவனாள் என்கிறவர் எதனால ஊழியம் செய்யறாளாம்? தான் ஆஸ்தினால. இதை அநேக ஊழியக்காரர்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் உண்மையா இந்த வசனத்தெல்லாம் எந்த ஊழியக்காரன் பேசினாலும் என் இருதயம் வலிக்கும். இவங்களை இதற்காக உயர்த்தக்கூடாது. தான் ஆஸ்தினால ஊழியம் செஞ்சாங்கன்னு சொல்லி இதை சொல்லும் போது இந்த நபர், இந்த ஸ்திரீ, இந்த யோவனாள் என்கிற இந்த பேர் உள்ள அந்த நபரோட மகிமையை நீங்கள் காண வேண்டியது அவசியம். அவங்க தன்னுடைய ஆஸ்தினால என்ன பண்ணாங்களாம்? ஊழியம் பண்ணாங்க. நீங்களும் உங்களுடைய ஆஸ்தினால ஊழியம் பண்ணுங்க. ஆனா இந்த பேரை யாராச்சும் ஒரு ஊழியக்காரன் பயன்படுத்தணும்னா தகுதியான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு தான் இவங்க பேர் என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். ஆனா தவறான இடத்துல, தவறான பதத்துல இவங்க என்ன பண்றாங்க? யூஸ் பண்றாங்க. ஆஸ்தியெல்லாம் அவங்க எடுத்து கொடுத்ததுனால அதையே என்ன பண்றாங்க? பீப்புள் ஆர் ஃபோக்கஸிங். ஆனா இந்த மகளுக்குள்ள இருந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை நான் சொல்றேன், யாருக்கிட்டையும் இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனான மரியாளும் யோவனாளும். யாரு பணத்துல ஊழியம் செஞ்சான்றத பத்தி இவங்களை பத்தி யாராச்சும் பேசுறாங்கன்னா இவங்களை அவ்வளவு அற்பமா நினைக்கிறாங்க. The woman who stand with Jesus when the time of death, செத்து போன நிலையில ஆண்டவர் கூட என்ன பண்ணாங்க? ஊழியம் செஞ்சாங்க. ஆண்டவர் நல்லா சூப்பரா ஊழியம் செய்யும் போது கூட என்ன பண்ணல? இல்ல, ஆண்டவர் மரித்து போய் இருக்கும் போதும் என் ஆண்டவர் மரிச்சே போயிட்டாரு, ஆனாலும் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது சத்தியம். 11 சீசர்கள் உணர்வே இல்லை அவர் உயிர் தருவார்னு. ஆனா இவங்களாம் என்ன பண்றாங்க? இன்னைக்கு சபை இப்படிப்பட்ட இடத்துக்கு வரணும். இன்னைக்கு கிவிங்கை தாண்டி இந்த இடத்துக்கு வந்து யோசிச்சு பாருங்க. த உமன் இன்னைக்கு அநேக நேரம் ஊழியம் ஃபோன் போச்சுன்னா நான் இந்த ஊழியத்தை தாங்குறேன் பாஸ்டர். என்னது இந்த ஊழியம்? என் பாஸ்டர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? என் பாஸ்டர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இப்படிலாம் சொல்கிற மக்கள் தான் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களே தவிர, நல்லா கவனிங்க, ஒன்றுமே இல்லாத போது இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க?